ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, பருவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, நாளை நல்லதொரு திங்களில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது. ஆம், நாளை நல்லதொரு விடியலில் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாய். ஓம் முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள். இன்னும் எத்தனை நாள் தான் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்படப் போகிறாய்? அவர்கள் எல்லோரும் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள். அதை நீ நன்கு அறிந்தவைதானே. அவையெல்லாம் உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே என் செல்லமே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கிறாய் நீ. நமக்கென்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் யோசிக்கலாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் என் செல்லமே. நீ பேசி என்ன பயன்? அவர்கள் எல்லோரும் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் உனக்குள்ள நிம்மதியை இழந்து விடுவாய். அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள், ரசிப்பவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள், உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடு. அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, அவர்களுக்காக உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. அவர்களை பற்றி யோசிக்கவே செய்யாதே. எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு. அப்படி என்றால் உன் வாழ்க்கை ஆனந்தமயமாகும். நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொண்டுதான் வருகிறேன். இந்த முருகப்பெருமான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தான் தீர்ந்து போன பிரச்சனையை கூட தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய். இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் தான். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவேதான் உனக்கு நான் பல திருவிளையாடல்கள் காட்டினேன். யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பல பிரச்சனைகளையும் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் என் செல்ல பிள்ளை, நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். அவர்கள் உன் அன்பான குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் இழந்து விட்டாய், அவமானமும் பட்டாய். கவலைப்படாத. அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். நிச்சயமாக இந்த காலங்கள் இனி மாறிவிட்டன. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்கள் தான். சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விட வேண்டாம். உன் கோரிக்கைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவது இந்த முருகப்பெருமானின் கடமை. கவலைப்படாமல் நீ உனக்கான வேலைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள். சில பேர் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் சற்று அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு அந்த இடத்தில். ஏனென்றால் உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதில்லை. எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து பார்த்து விடலாம் என்ற துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை உனக்கு நான் தந்து விட்டேன். ஆனால் இந்த துணிச்சல் இதற்கு முன் இருந்ததா என்று சற்று யோசித்துப்பார். கிடையவே கிடையாது. இப்போதுதான் உன் வெற்றிக்கு துணையாக
உழைக்கத் தொடங்கி விட்டாய். உன் பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். இனிமேல் நாளை முதல் உனக்கு வெற்றி முகம்தான் என் செல்லமே, நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது. அதில் துளி அளவு கூடும் சந்தேகமே இல்லை. உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடு. உன் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது என் செல்லமே. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை எனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இந்த முருகப்பெருமானிடம் பதில் இருக்கிறது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாதம் குணம் தெரிகிறது. அது என்றைக்கு மறைகிறதோ மாறுகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படி நீ மாறினால் உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற தீபத்தை இந்த முருகப்பெருமான் ஏற்றி வைத்து விடுவேன். நீ நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய். பிறகு துயரம் என்பது உன்னை துரத்துவரை நீ ஓடும் வரைதான். ஒருமுறை நீ ஓடின இடத்தில் நின்று திரும்பிப்பார், அது என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும். நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை, அது பின்னே அடி எடுத்து வைக்கும். உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்ற முனைப்போடு முன்னே சென்று கொண்டே இரு. உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியும் மனதையும் நேர்முகப்படுத்தி ஒளியை அதன் முன்னே விழித்து காட்டும். நிச்சயமாக பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தூள் தூளாக நொறுங்கிவிடும் என் செல்லமே. கவலைப்படாதே. நீ உயர்வதற்கு உன்னால் மற்றவர்களுக்கு உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நல்லதொரு செய்தியை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்வதை கேட்டால் நீ வாழ்வில் நன்றாக இருப்பாய். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் செல்லப்பிள்ளை, இப்போது தளர்ந்து போய் விட்டாய். கவலைப்படாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் தருணத்தில் இப்பொழுது இருக்கிறாய். நீ உன் மனதில் இருக்கும் வலிகளும் கோபங்களும் இயலாமைகளும் முதலில் எல்லாவற்றையும் தூக்கி விட்டொழி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த மாதிரியான எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். புரிகிறதா? இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவரவருடைய தீவினை அவர்களை போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கிழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். அந்த வெற்றிக்கனியை அடைய உனக்கு நான் துணையாக இருப்பேன். உன்னை சுற்றி உள்ள மனிதர்களில் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போல் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு தருணத்திலும் எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாழ்க்கை அற்பமானது என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம். உனக்குண்டான வாழ்க்கை மிக மிக அரிதானது. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளாக்கி கொள்ள வேண்டும். புரிகிறதா? அந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல. உன் வாழ்க்கையும் உனக்குண்டான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல, நீ செயலாற்றுவதும் அல்ல. இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய் நீ. உனது வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டால் உனது வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா? இது உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வாய். ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை.
ஏற்கனவே திட்டமிட்ட உன்னுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறைகுறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்த களம் போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். என் செல்லமே, நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று அந்த நேரத்தில் வேதனைப்படுகிறாய். கவலையே படக்கூடாது. உனது வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உன்னுடைய கஷ்டமான காலத்தை நான் இலகுவாக மாற்றி அமைக்கிறேன். உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உனது பயணத்தை நான் இலகுவாக்க மாற்றி தருகிறேன். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ கற்றுக்கொள். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் மட்டும் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்புதான், ஆனால் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள். ஏனென்றால் பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து அதில் அந்த ஒரு மாயையில் சிக்க வைத்துவிடும். பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிகப்பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான். எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள்ள கற்றுக்கொள். ஆம் செல்லமே, எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரம் இல்லை என்பது உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடிக்கொண்டே இரு. நிச்சயம் சத்தியம் கொண்டு வென்றுவிடு. இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிம்மதியாக கண்ணுறங்கி பல நாட்களாகிறது. இதோ உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது. நாளை நல்லதொரு திருப்பங்கள் கிடைக்கப் போகிறது. நான் சொல்வதை கேட்டு ஆனந்த கண்ணீருடன் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய விடியல் உனக்கான விடியலாக அமைய இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.